ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் சீசன் செரப் ஆஃப் தி என் சீசன் 1 எபிசோட் 3 தான் வீடியோ பார்க்க போகிறோம். அப்போ நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா அடுத்த வீடியோ போட கேட்டு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, வளவல்னு பேசாமல் வாங்க எபிசோடில் போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த புல்லிங் பண்ண ஒருத்தர் வந்து கதை திறக்க போகிறான். அந்த கதை நிறைய பேப்பர்ஸாக இருக்குது. அவனு பின் வந்து நீ என்ன பண்ணுற மிலிட்டரி மட்டும் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறான். சரி கரெக்டாக அவன் போகிற நேரத்தில் கதை திறக்குது. அதுக்கப்புறம் ஸ்கூல் பில்டிங் மேலே அன்னைக்கு என்னை வந்து வேம்பயர் கிட்ட இருந்து காப்பாந்துக்கு ரொம்ப நன்றி, இந்தாங்க இதை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு அந்த பொண்ணு கொடுக்குறான். நம்ம ஹீரோ சரி அப்படின்னு வாங்கிக்கிறான். சரி இது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றதுக்குள்ள அந்த பொண்ணு ஓடிடுறா. மேல ஒரு குரல் கேக்குது, அரே 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 அன்னைக்கு வேம்பயர் கொன்னதுக்கு நீ பெரிய ஆள போயிட்டு இல்ல ஹீரோ ஆயிட்டு போலுக்குது, என்ன லவ் லெட்டர்ல வருது அப்படின்னு சீனோ சொல்றான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வேம்பயர், நம்ம ஹீரோ அந்த லெட்டர் எடுத்து பாக்கெட்ல போற, நீ எப்படின்னா அந்த பொண்ணு மாசம் காயப்பத்த போற. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து இல்ல நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஓ அப்ப நீ ஒரு விர்ஜின் பையனா? நம்ம ஹீரோ வந்து சுனோவா நீ ஒரு பைத்தியம். அதுக்கு சுனோவா வந்து இருக்கே ரொம்ப ஆவதாவனா விர்ஜினா இருக்கிறது. உதாரணத்துக்கு ஜப்பானோட இம்பீரியல் ஆர்மி வச்சுக்கோ, அங்க இருக்க பாதி பேர் எல்லாம் கப்பல்ஸா தான் இருக்காங்க. நம்ம உலகத்துல என்னன்னே தெரியாத வைரஸ் வந்து அட்டாக் பண்ணி 90% மக்கள் அழிஞ்சு போயிட்டாங்க. அதுவும் இல்லாம அதுக்கப்புறம் கேட்ட அந்த கிரியேச்சர் வந்து மிச்சம் இருக்க மக்களுக்கு கொண்டுருச்சு. கொஞ்சம் அங்க பாரு, அந்த வாழை தானதுக்கு அப்புறம் நமக்கு சேஃப் இல்லை. இந்த வாழ்க்கை இருக்க சேஃப், அந்த வாழை தானே எங்க பார்த்தாலும் அந்த கிரியேச்சர் தான் இருக்கும். இந்த கிட்ட இந்த பூமியே மனிதர்கள் வாழறதுக்கு தகுதி இல்லாம போயிடுச்சு. இருந்தாலும் இம்பீரியல் ஆர்மி வந்து அங்க இருக்க மக்களை காப்பாத்தி வருது. இப்ப இருந்து நீ தெரிஞ்சுக்கோ, எல்லாத்தையும் உருவாக்கு, எல்லாத்தையும் வளரட்டும் அப்படின்னு நம்ம சின்ன சொல்ற உன்ட்டு ஒண்ணு கேட்கணும். அன்னைக்கு நான் வேம்பயர் பண்ணனால நீங்க என்னைய வேம்பயர் எஸ்டாமினேட் யூனிட்ல செஞ்சீங்க அதானே? அப்ப ஏன்னா என்ன ஸ்கூல்ல வச்சுக்கிறீங்க நீ? இதை ஏன் நீ லுட்டினன்ட் குரியன்ட்ட கேட்க கூடாது? அந்த கிறுக்கு போய் ஆபீஸ் ரூம்ல இல்ல, இதை எப்படியாச்சும் அவன்கிட்ட சொல்லி ஆகணும். நீ என்கிட்ட சொல்லி ஒன்னும் ஆக போறது இல்ல, அதுவும் இல்லாம உனக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சின்னவா சொல்றான். இது எனக்கு சரியா புரியல. ஓ உனக்கு புரியலையா? உனக்கு பிடிச்ச விஷயம் அடையறதுக்காக தான் இந்த ட்ரைனிங் அப்படின்னு சின்னவா கையில ஒண்ணு எடுக்கிறா. எனக்கு வேணும், எனக்கு ஒன்னும் புரியலையே. அதுக்கு சின்னவா வந்து உனக்கு இதானே வேணும் அப்படின்னு அதை சுண்டி விடுற அப்படின்னு ஒரு மாதிரி மாறுது. ஆமா அது என்னது? இத ஒரு டீமன், இந்த டீமனால நான் கான்ட்ராக்ட் போட்டுக்கேன், இதை வச்சு நீ என்ன வேம்பயர்னா அழிக்கலாம். சின்னோ வேணும்னா அவளோட வெப்பனான சிக்கோ மொட்டைச்சி வெளியில கொண்டாடுறான். உனக்கு இது காட்டலான்னு நான் நினைச்சேன். ஓ இதான் டீமன் வெப்பானா? அதுக்கு சின்னோண்டு ஆமா நான் வந்து வேம்பயர் எஸ்டாமினேட் யூனிட்டோட மெம்பர், இது மட்டும் இருந்துச்சுன்னா நான் வேம்பயர் ஈஸியா கொள்ள முடியும். பொறுமையா இரு, உனக்கு முதல்ல டீம் ஒர்க்னா என்னன்னு தெரியணும். டீம் இல்லாட்டும் உன்னால வேம்பயர் ஈஸியா கொள்ள முடியும் அப்படின்னு சின்ன சொல்றேன். வாய மூடு, நான் உன்னை டோக் அடிச்சுட்டு அதை நான் எடுத்துக்கிறேன், நான் மட்டும் ஜெயிச்சுன்னு சொல்லி அந்த இது என்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு சின்ன வந்து டீமன் வெப்பன்ஸா யாருக்கு கான்ட்ராக்ட் போட்டுருக்கோ எங்களால மட்டும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ அப்ப நான் உன்னோட திறமையே கம்மி. உடனே சண்டை ஆரம்பிக்க சின்ன செமையா சண்டை போடுறான். ஹீரோனால ஒரு அடி கூட சின்னமா அடிக்க முடியல. உன்னால சாதாரண வெப்பன் வச்சு உன்னால என்னை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சின்னவா சொல்றா. அது ஒன்னே நம்ம சின்னவா வந்து ஸ்பெஷல் மூவ் யூஸ் பண்றா. நம்ம ஹீரோ தோத்துறான். இப்ப வந்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு ஹீரோ சொல்றான். நம்ம கிட்ட இருக்க வெப்பன்ஸ் மாதிரி வேம்பயர்ஸ் கிட்ட வெப்பன் இருக்கு, அதுல அதுக்கு சின்ன வந்து இல்ல போர்க்களத்துல வேம்பயர்ஸ் கிட்டயும் வெப்பன்ஸ் இருக்கும். என்னது அவங்கிட்ட வெப்பன்ஸ் இருக்குமா? அதனாலதான் லுட்டினன்ட் குரேன் எப்பவுமே டீம் அரங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ என்னை காப்பாத்து அப்படின்னு யூச்சி ஓடி வரான். திரும்ப வந்துட்டாங்களா, வேற வேலை இல்ல போல இருக்குது. நாங்க ஒன்னும் உனக்கு புல்லிங் பண்ண வரல, நீங்க என்னோட லீடரா இருக்கும் நாங்க ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்றேன். என்னது லீடராவா? ஆமாப்பா ஏதாவது சும்மா சும்மா என்ன தொல்லை பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு யூச்சி சொல்ற. ஆமா அவதான் எங்க டீமோட லீடர் அப்படின்னு சொல்றான். என்னது லீடரா? வர வர யூச்சியும் ஹீரோ ஆயிட்டு வரான். யூச்சியை புல்லிங் பண்ணி அதுக்கப்புறம் வேம்பயர்ட்னு அவன் காப்பாத்தினால நீங்க எனக்கு இப்ப லீடரை ஒத்துக்கிட்டீங்க, அது வேணும் உண்மைதான். ஆனா எங்களுக்கு ஒரு உதவி வேணும். உங்க அருமை பெருமையெல்லாம் தூக்கி வச்சுட்டு இப்போ சின்ன பையன் உதவி கேக்குறீங்க. இது கேட்கறதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. ஆனா என் ஃப்ரெண்டு வந்து தடை செய்யப்பட்ட இடத்துக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனா அவன் திரும்பி வரவே இல்லை, அதனாலதான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்க வந்தோம் அப்படின்னு சொல்றான். என்ன தடை செய்யப்பட்ட இடமா? ஆமா யூச்சி வந்து வேம்பயர் எஸ்டாமினேட் யூனிட்ல ஒரு மெம்பர் தான் ஆயிட்டான், அதனாலதான் என்கிட்ட உதவி கேட்கலான்னு வந்தோம் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படின்னா நீங்க இம்பீரியல் ஆர்மினால் தடை செய்யப்பட்ட கிளாஸ் 1 ஏரியா போய்க்கிறீங்க அப்படின்னு சொன்னவா கேட்கலாம். அதுக்கு நீங்க என்ன சொல்ல முடிச்சுட்டு இருக்கா? நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், உங்க திறமையை கம்மிக்கா அந்த இடத்துக்கு போய்க்கிறீங்க, அதனால நீங்க ஒரு பயங்கரமான தண்டையை அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சின்னவா சொல்றேன். எங்க ஃப்ரெண்டு உள்ள மாட்டிருக்கான், கவலைப்படாதீங்க ஆர்மியால பாட்டுருப்பாங்க, ஆனா இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா அவனுக்கு மரண தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க சாக்காயிடுறாங்க. அம்மா தடை செய்யப்பட்ட இடம் எந்த மாதிரி இடம் அப்படின்னு கேட்க உனக்கு தெரியாத ஸ்கூல்ல சர்வீசஸ் தானா பிளேயர் பியானோ அப்புறம் உயிரோடுக்கு அனாட்டமி மாடல், அது கூட இப்ப நீங்க சொன்ன தடை செய்யப்பட்ட இடமும் யாருக்கு அதுல போய் சுத்துற மிலிட்டரியான தடை செய்யப்பட்ட இடம் அதானே. அதனாலதான் யூசிஏ போனவன் போய் மாட்டிக்கிட்டான். அந்த இடம் வந்து வேம்பயர் எஸ்டாமினேட் யூனிட்டோட ட்ரைனிங் பண்ற இடம். இப்படி சொல்ல முடிஞ்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளு மட்டும் உள்ள போனானா கண்டிப்பா அவன் டீமன் ப்ராசஸ் பண்ணிடும் அப்படின்னு நான் சொல்றா. என்னது டீமனா? ஆமா உன்ட்டு அப்படியே சொல்லிட்டேன், எக்ஸ்டர்மினேட் யூனிட்டோட ட்ரைனிங் ஆரம்பிச்சிருச்சு, அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாக்கலாம், அப்படியே பின்னாடியே வா. சின்னவா பின்னாடி போற. ஆமா ஸ்கூலோட பேஸ்மெண்ட்ல என்ன இருக்குது?
அதை நாங்க சினோவோன்னு கூப்பிடுவோம். அப்புறம் இங்க எல்லாம் கீழே நடந்து போயிட்டு இருக்காங்க. யூச்சி தான் கொஞ்சம் பயப்படுறான். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆட்டுல வெளில வரும்போது இந்த இடத்துல தான் போய் இருப்பாங்க. ஆனா இந்த இடம் இப்போ வந்து ட்ரைனிங் பண்ண இடமா மாறிடுச்சு. நாங்க அங்க ஒரு டீமன் அடைச்சு வச்சிருக்கோம். டீமன் யாரால சமைக்க முடியுதோ அவங்க செலக்ட் ஆவாங்க. அதுவும் இல்லாம இது ஸ்கூல் இல்ல, இது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண இடம். உள்ள போய் மாட்டினானே அவனுக்கு என்ன இருக்கும் யூச்சி கேக்குறான். உள்ள மாட்டினவனுக்கு டீமன் ப்ராசஸ் பண்ணிருக்கும், இல்லைன்னா அதோட மோசமா இருக்கும். புரியுற மாதிரி சொன்னா வேம்பயரோட மோசமா ஏதாச்சும் மாறி இருப்பான் அப்படின்னு சொல்லி யூச்சி பயந்துடுறான். அப்புறம் டீமனை தோக்க வைக்கணும், அவ்வளவுதானே. சரி நம்ம ஹீரோ கதை தோக்க போற, ஏய் சும்மா போகாது அப்படின்னு சொன்னா சொல்றான். நம்ம ஹீரோ உள்ள திறந்து போய் பார்த்தா இடம் பயங்கரமா இருக்குது. இல்ல மாட்டிட்டு வந்து கையில வெப்பன் வச்சு நிக்கிறான். அவனை டீமன் போஸ்ட் பண்ணிடுச்சு. ஓ அவனை டீமன் போஸ்ட் பண்ணிடுச்சு. அப்ப அவனை தோக்கடிச்சு அந்த வெப்பன் எனக்கு கிடைச்சு பிடிச்சி டக்குனு அவன்கிட்ட ரிப்போர்ட் பண்ணு. அவன் கம்மன் போயிட்டானே, ஆட்டி கான்ட்ராக்ட் போடல, நீ எனக்கு சொந்தமா போற அப்படின்னு யூ போய் அவனை அட்டாக் பண்ண போற. அவன் ஈஸியா தடுத்துறான். அவன் வந்து அட்டாக் பண்ண வர எப்பயோ தப்பிச்சிடுறான். யூ அவனை நான் ஈஸியா தோக்கடிச்சு அப்படின்னு சொல்ல சினோ வந்து தடுத்துறான். ஏய் நீ என்ன பண்ற, உன்னால சாதாரண வச்சுட்டு அதை அழிக்க முடியாது அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல நான் ஈஸியா அழிச்சுப்பேன் அப்படின்னு சொல்றான். இல்ல முடியாது, இம்பீரியல் ஆர்மி வந்துட்டு இருக்காங்க, நீ கம்மன் ஏறு, இம்பீரியல் ஆர்மி வந்துட்டு இருக்காங்க, நீங்க அங்க வந்து பாத்துப்பாங்க, நீங்க வந்து கம்மன் ஏறு அப்படின்னு சொல்றான். இப்போ இம்பீரியல் வந்திருக்காங்க, அவங்க வரக்குள்ள டீமனை நான் கான்ட்ராக்ட் போட வச்சுறேன் அப்படின்னு யூ வந்து கட்டி தூக்கி போற சின்ன போட்டு நம்ம ஹீரோ அவங்ககிட்ட ஓடுறான். அவன் அட்டாக் பண்ண வர கீழே குமிஞ்சு ஈஸியா தப்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவனை அடிச்சு அந்த வெப்பனை கையில தொட்டுறான். நான் எடுத்து எனக்கு என்னாச்சு அப்படின்னு யூ சுட்டி முடி பாக்குறேன். என்ன யூ பண்ணிட்டு இருக்க, வா சாப்பாடுல டின்னருக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். மீக்கா ஆமா நீங்க, சரி நம்ம யூ போய் உட்காரு சாப்பிட போறான். யூ நம்ம கூட இன்னைக்கு இருக்கிறான், ஆனா ரொம்ப நாள் இருக்க மாட்டானே. உன்னோட ப்ராமிஸ் என்னாச்சு, நீ வேம்பயரோட ஸ்ட்ராங் ஆகி வேம்பயர் போட்டு தரணும்னு சொன்னீல, அதுக்கப்புறம் எங்கக்கா ஒரு சொர்க்கத்தையே உருவாக்குற அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கு நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா ஆமா நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இத்தனை வருஷம் நீ உயிரோட தான் இருக்கிறீங்களா, என்ன சொல்றது, நாங்களாம் செத்துட்டோம், நீ மட்டும் வேம்பயர் ஈஸி தப்பிச்சுட்டா, நாங்களாம் செத்துட்டோம், எங்களுக்கு சாவே என்ன பண்ணிக்கிற அப்படின்னு சொல்ல. இல்ல நான் அப்படிலாம் பண்ணல. இல்ல யூ உண்மையை ஒத்துக்கோ, நீ அப்படிதான் பண்ணிக்கிற, எங்க சாகடிச்சு நீ மட்டும் தப்பிச்சு போயிட்ட அப்படின்னு சொல்லலாம். இல்ல இல்ல நான் இப்போ பண்ணல. நம்ம யூ பின்னாடி என்னமோ கருப்பு கலர்ல பின்னாடி வருது. உண்மையை ஒத்துக்கோ யூ, எங்களை விட்டு நீ மட்டும் ஜாலியா தப்பிச்சுட்ட. போது நிறுத்து மீக்கா, நீ உண்மை சொல்ல, நீ மீக்காவே இல்ல, நீ எல்லாம் அவமானப்பட்ட மீக்கா அந்த பிள்ளை பேசிருக்க மாட்டான். அப்படின்னா யூ எங்களை மறந்துட்டியா, நீ மட்டும் ஜாலியா நீ தப்பிச்சு போயிட்ட, நாங்கெல்லாம் செத்துட்டோம் தெரியுமா. வாய மூடு, நீ மறி மறி சொன்ன எல்லாம் கோவம் வருது. மீக்கா அந்த பிள்ளை பேசிருக்கவே மாட்டான், நீ யாரு. நம்ம ஐயோ எந்திரிச்சு, அம்மா இப்ப எனக்கு என்ன ஆச்சு, ஏய் நீ ஏதாவது எந்திரிச்சண்டையா என்ன, நீ என்ன பேசுற, உன்னோட பாஸ்ட் லைஃப் கேரக்டர் ஒரு மாதிரி வந்து உனக்கு பவர் கொடுத்துக்குன்னு சொல்லுவோம், அதுக்கு பல உன்னோட உயிரை கொடுக்க சொல்லுவோம், அதுக்கப்புறம் நீ அதை தோக்கடிச்சு வெளியே வந்துட்ட, அவ்வளவுதான். அப்பனா நான் டீமன் தோக்கடிச்சேன்னா அப்ப பாத்தியா நான் எவ்வளவு நானே விட்டுண்டா இந்த டீமன் தோக்கடிச்சிட்டேன். தோக்கடிச்சு ஆமா ஆமா. இனிமேல் இது என்னோடதான் இல்ல, லுட்டின் குரேன் தான் உனக்கு வெப்பன் கொடுப்பாங்க. அப்பனா லுட்டின் குரே நான் இனிமே எதையும் சொல்ல மாட்டேன், என்ன நான் டீமனை தோக்கடிச்சிட்டேன், இந்த டீமனை தோக்கடிச்சான பையன் அப்படின்னு சொன்னவன் நினைக்கிறான். மீக்கா நான் வேம்பயரை தோக்கடிக்கிறதுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கான். அப்படின்னு இன்னொரு நேரத்துல மீக்கா மீக்கா அப்படின்னு ஃப்ளைட் வந்துட்டு இருக்கான். எனக்கு நீ இங்கதான் இப்ப எனக்கு நல்லா தெரியும், ரிப்போர்ட் கிடைச்சுதா, உன்னோட வேலை மதிக்க முடியாத தேவையை கண்டுபிடிச்ச மாதிரி இருக்குது. உண்மையை சொல்லலாம், அவனை ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ட்ரை சொல்றான். உடனே அவன் கட்டி எடுத்து நீட்டான் உண்மையா தான் சொன்னான், ஹியூமன்ஸ் அவனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். உடனே இந்த எபிசோட் முடியுது. பாத்தீங்கன்னா மீக்கா இன்னும் உயிரோட தான் இருக்கிறான், இன்னும் சாகவே இல்லை. இப்போ என்னதான் நான் அடுத்த எபிசோட பார்க்க. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ அடுத்த வீடியோ போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இல்லை இடத்துல நம்ம யூன்னு மென்ஷன் பண்ணியிருப்பா, நம்ம ஹீரோவும் மென்ஷன் பண்ணியிருப்பா, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.